பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நாம் ஒரிஜினல் சூப்பர் குவாலிட்டியான ஒரு சால்டரிங் வயரை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் புதிதாக வந்து ஒரு எலக்ட்ரானிக் ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நம்மளுக்கு சந்தையில் வந்து பல தரப்பட்ட சால்டரிங் வயர் வந்து விற்பனை ஆகுது. எல்லா சால்டரிங் வயரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினலாக குவாலிட்டியாக வந்து அது ஒட்டுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லணும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் வந்து சால்டரினை வந்து இந்த சால்டரிங் அதாவது ஈயத்தில் வந்து நாங்கள் சால்டரினை வைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஈயம் வந்து எங்களுக்கு இலகில் வந்து மெல்ட் ஆகணும். அதாவது லேஸில் வந்து டக்குன்னு குயிக்காக வந்து உருகணும். அப்படி உருகலைன்னு சொன்னால் அந்த சால்டன் வயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு லோக்கலான ஒரு சால்டன் வயராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு சால்டன் வயரை தான் வாங்கியிருக்கிறேன். இப்போ இது வந்து எப்படி ஒட்ட போகுது அப்படின்றத நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து சால்டன் வயருன்ற ருப்பீஸ் அதாவது ப்ரைஸ் விலை வந்து மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட நாட்டு விலையில் 1350 ரூபா. இப்போ இதை வந்து பிரித்து நாம் செக் பண்ணி ஒட்டி பார்க்கலாம். இப்போ நாங்கள் பிரித்து பார்க்க போகிறோம். பிரித்து பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரிஜினல் ஈயம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் நான் வந்து அதில் பிராஞ்சு அதாவது இந்த கம்பெனின்ற நேம் பேராக தான் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்கே இந்த ஆங்கிலத்தில் கொடுத்துங்க பார்த்தீங்கன்னா ரொக்கன்னு போட்டிருக்காங்க. ரொக்கன்னு சொன்னால் பாறைன்னு தமிழ் அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் சால்டன் வயர்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக்ஸ் பெஸ்ட்டு குவாலிட்டின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சால்டன் வயர்ன்ற அளவு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 60-40 கொடுத்துருக்காங்க. இந்த கிராமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 கிராம். இந்த ஈயத்தின் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 mm கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நாம் இதை ஒட்டி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு இலகுவாக ஈயம் வந்து உருகுது. இந்த வயரை வந்து ஒட்டி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் எந்த ஒரு வயர் ஒட்டினாலும் ஒட்டுறதுக்கு முன்னாடி வயரில் வந்து இந்த மாதிரி சால்டரிங் வெட்டி கொள்ளணும். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒட்டுது. இப்போ இந்த போர்டில் வந்து ஒட்டி பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த போர்டில் வந்து புதுசாக வந்து ஒரு வயர் ஒட்ட போகிறோன்னு வச்சு கொள்ளுவோமே. இப்போ நாம் இந்த மாதிரி ஒட்டுறோம். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒட்டுன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சால்டன் வயர் அதாவது இந்த ஈயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகுது. அதாவது சூப்பராக வந்து நம்மளுக்கு இலகி உருகுது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த வயர் வந்து வயராக இருந்தாலும் சரி ஈயம் இல்லைன்னு சொன்னால் டயோடு கெப்பாசிட்டர் இந்த மாதிரி நாம் ஐசிகள் மாற்ற நேரம் ஈயம் வந்து நம்மளுக்கு குவாலிட்டியாக தரமாக இருந்தால் மட்டும்தான் நாம் அதை வந்து ஈஸியாக வெல்டிங் பண்ணிக்கொள்ள முடியும், அதாவது ஒட்டிக்கொள்ள முடியும். நல்ல நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வந்தது அதான். நீங்கள் புதிதாக வந்து ஒரு எலக்ட்ரானிக் ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு ஈயம் அதாவது சால்டரிங் வயர் வாங்க போகிறீங்கன்னா இந்த பிராண்டில் இருக்கிற ஒரு சால்டரிங் வயரை வந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்ல நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வயலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டன் அழுத்தி அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.